vegetable Nilagiri kurma. Okay. I'm going to take not more than 20 minutes for this. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ குருமா செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க. பட் செஃப் தாமுப்பா சொன்ன மாதிரி இந்த நீலகிரி குருமா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அவர் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ்ல ஒரு அட்டகாசமான குருமா ரெசிபி. குக் வித் கோமாளில தாமுப்பா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாரு. பட் நான் அதுல ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவா வெஜ்ஜீஸ்க்கு பதிலா சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ரெசிபிஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 kg சிக்கனை 1 கப் தயிர் சேர்த்து 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது சிக்கன் பீசஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் இந்த ரெசிபிக்கு ஸ்பெஷலா ஒரு கிரீன் பேஸ்ட் அரைக்க போறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 5-6 பல் பூண்டு, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 4-5 முந்திரி, ஒரு கை அளவுக்கு புதினா அண்ட் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, லாஸ்டா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு ரெடியா வச்சுக்கலாம். இந்த குருமாவை நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர்ல 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 5 பீஸ் லவங்கம் சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கை கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில செய்யறதுனால ரொம்பவே மனமாவும் டேஸ்டியாவும் இருக்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் விட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரீன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடலாம். உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது குக்கர் விசில் போட்டு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு குருமா உங்க லைஃப்ல சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இத சப்பாத்தி பூரி மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த நீலகிரி குருமா செய்யும் போதே வீடே மனமா இருக்கும். கண்டிப்பா அப்படி என்னதான் சமைக்கிறேன்னு உங்களை எல்லாரும் கேட்பாங்க. எப்பவும் நார்மலா செய்யற குருமா மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ஒரு குருமா சாப்பிடணும்னு நினைச்சா இந்த ரெசிபி ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த அசத்தலான குருமாவை செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க.